ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமான தகவல்னு பார்த்தா, செங்கடல்ல கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்குது. அதை பத்தி இன்னைக்கு பிரிட்டானியாவுடைய போர் சார்ந்த அமைப்பே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மறுபக்கம் லெபனான்ல இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வடக்கு இஸ்ரேல 100க்கும் மேற்பட்ட வான் தாக்குதலை செய்திருக்காங்க. அதை குறித்து பார்க்கலாம். அதே போல நெத்தன்யாகு ஊடகத்தை அழைத்து ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு சில நாட்களாக இப்ப வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சு. யூடியூப் தரப்புல இருந்து ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை இப்போதுதான் நம்ம சரி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, என்ன ஆச்சுங்களா சொல்லியிருந்தீங்க. யூடியூப் தரப்புல இருந்தே நமக்கு சொல்லியிருந்தாங்க, ரிப்ளை பண்றது, போஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. அதனாலதான் நம்ம உங்க கூட அது சரியாகிற வரையும் நம்மளால அதை பகிர்ந்து கொள்ள முடியாம இருந்துச்சு. அக்கறையோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வரும், தொடர்ந்து பார்த்துவாங்க. இப்ப நம்ம செய்தியை பார்க்கலாம். முதல்ல செங்கடல்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த தாக்குதலானது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்டாக் பண்ணிட்டாங்க. இதை பத்தி பார்க்கும்போது பிரிட்டானியாவுடைய போர் சார்ந்த அமைப்பு அவங்க ஒரு தகவலை, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நிலவரம், இந்த 11 மாசத்துக்கு முன்னாடி, போர் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒண்ணு வந்தா போதும், எதிரி படையினர் யாரா இருந்தாலும் சரி அதோட அடங்கிடுவாங்க. ஒரு நாட்டவே அந்த ஒரு போர்க்கப்பலை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஒரு நாட்டையே அடக்கணும்னா கூட அந்த ஒரு போர்க்கப்பலை கொண்டு போய் அவங்களுடைய எல்லை பகுதியில் நிறுத்தினா போதும், எல்லாரும் அடங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல போதுமான அளவுக்கு போர் விமானங்கள் இருக்கும். இன்னும் வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கும். எல்லாமே அதுலயே இருக்கும். அந்த ஒரு கப்பல் போனா போதும், அதோட முடிஞ்சிருச்சு, நிலவரமே மாறிடும், கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த 11 மாசமா என்ன நடக்குது, அங்கதான் அந்த போர்க்கப்பல் இருக்கு. இருந்தும் கூட தொடர்ந்து அடி வாங்கி கொண்டுதான் இருக்குதோ தவிர, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஏமன் போராளி குழுக்கள் தான் அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்குது. அங்க செங்கடலே அவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அங்க போர்க்கப்பல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க ப்ராஸ்பர்ட்டி கார்டியன்னு சொல்லி இவங்க அசிங்கப்பட்டதும் இல்லாம மத்த நாட்டுல இருந்தெல்லாம் கூட்டிட்டு கப்பலை நிறுத்தி வச்சு அவங்களும் சமாளிக்க முடியாம திரும்பி போயின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இவங்களுடைய பலவீனத்தை காட்டுதுன்னு சொல்லிட்டு பிரிட்டானியாவுடைய அமைப்புல இருந்தே சொல்றாங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ 1.5 மாசமாக ஈரானை எதிர்த்து 28 போர்க்கப்பலை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஹவுதிகளையே இந்த போர்க்கப்பலை வச்சு இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே 11 மாசமாக. அதே மாதிரி தானே அங்கேயும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு பில்டப் தானே தவிர அதை வச்செல்லாம் இவங்க ஒண்ணுமே சாதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதை காட்டக்கூடிய விதத்துல இருக்குது. அடுத்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களை பத்தி பார்க்கும்போது, அவங்க இப்ப பார்த்தா 100க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 115 தாக்குதல்களை ஒரே நேரத்துல செய்திருக்காங்க. வடக்கு இஸ்ரேல்ல முக்கியமான பகுதிகளே லெபனானுடைய போராளி குழுக்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்குது. அது இல்லாம நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக டெல் அவீவுக்கு வந்துட்டாங்க, தலைநகரத்துக்கு. அந்த இடத்துல மக்களே கம்மியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தா தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் அங்கிருந்து செய்திகள் பெரிதாக எதுவுமே வெளியே வராம இருக்கு. வேற எந்த ஊடகத்தையும் அவங்க உள்ள விடாம இருக்காங்க. இருந்தாலும் அவர்களுடைய நாட்டிலிருந்தே இயங்கக்கூடிய சில ஊடகங்கள்ல கொடுக்கக்கூடிய தகவலை பார்க்கும் போதே வடக்கு இஸ்ரேல்ல மக்களே கிடையாது. எத்தனையோ குடியிருப்புகள் கூட தாக்கப்பட்டிருக்குது. பல பகுதிகள் லெபனானுடைய போராளி குழுக்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில இருந்து சில தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்குது. அதனாலதான் லெபனானுடைய போராளி குழுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முழு நீள போருக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கூட இவங்க இஸ்ரேல் அமைதியாக இருந்து கொண்டிருக்காங்க. அதுல அவங்க பெரும் நஷ்டத்தை ஏற்கனவே சந்திச்சுட்டு இருக்காங்க. இனி முழு நீள போரெல்லாம் போனா இன்னுமே பெரும் பிரச்சனை வரும்னு சொல்லிதான் அவங்க தற்காத்து கொண்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தா இத்தனை நாள் இந்த 11 மாசம் போர் செய்தாங்களே, இந்த போர் செய்ததுக்கு மட்டுமே பார்த்தா இந்த காசாவை அழித்ததுக்காகவே 68 பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களுடைய பணத்தை செலவு செய்திருக்காங்க. எவ்வளோ ஒரு 68 பில்லியன்னா எவ்வளவு பெரிய தொகை. அவ்வளவு பெரிய தொகையை ஒரு காசாவை அழிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த காசாவை சுக்கு நூறாக ஆக்கி வைத்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவ்வளவு பெரிய அழிவை காசாவுக்கே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பகரமாகத்தான் மறுபக்கம் லெபனானுடைய போராளி குழுக்கள் அவங்களும் இஸ்ரேலுக்குள்ள நிறைய அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் சேதம் ஏற்பட்டாலும், காசாவுல ஏற்பட்டதை விட அதிகமாகவே இஸ்ரேலுக்குள்ள ஏற்பட்டாலும், காசா அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி. ஆனா இஸ்ரேலுங்கிறது அப்படி கிடையாது.
அதனால அவங்களால சமாளிக்க முடியுது. அது இல்லாம அமெரிக்காவுடைய சப்போர்ட்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறனால இந்த போரை நிறுத்தாம கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்சரிம் மற்றும் பிலடெல்பியா காரிடோர்ல இருந்து வெளியேறுவதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு நெத்தன்யாகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா ஒரு பிரஸ் மீட் போட்டு நெத்தன்யாகு எங்களுக்கு வெளியேறதுக்குலாம் விருப்பமே இல்லை, பத்தாவதுக்கு அவங்க வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகள் உயிரோட வேணும். அந்த பிணை கைதிகள் உயிரோட வரணும்னா போர் நிக்கணும். அந்த போர் நிக்கணும்னா பாலஸ்தீன போராளி குழுக்களுடைய ஒப்பந்தத்துக்கு அவங்க சம்மதிக்கணும். அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குது, அதுல பார்த்தா இந்த நெட்சரிமும் பிலடெல்பியா காரிடோர்ல இருந்து இவங்க வெளியேறணும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒண்ணு தொட்டு ஒண்ணு எங்க கடைசியா நிக்கிறாங்கன்னா இந்த 2 பகுதிகள்ல இருந்து இவங்க ராணுவம் வெளியேற வேண்டிய நிலைமை இருக்குது. அது நடந்தாதான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சாத்தியம் ஆகும் இருக்கு. ஆனா இவங்க அந்த இடத்த விட்டு நாங்க நவர மாட்டோம் இருக்கிற வரையும் போர் நிறுத்தத்துக்குலாம் வாய்ப்பு இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனத்துடைய போராளி குழுக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்றதுனால மக்கள் அங்கிருந்து வெளியேறதான் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% அதிகமான மக்கள் இவர்கள் வெளியேறணும், இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்துல இருந்து வெளியே வாங்க, அப்பதான் போர் நிற்கும், நம்மளுடைய பிணைக்கைதிகள் வருவாங்கன்னு வலியுறுத்துறாங்க. ஆனா நெத்தன்யாகு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறவங்கள்ட்ட நாங்க வெளியேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதத்தை தெரிவித்துட்டு, இன்னொரு பக்கம் பேட்டிக்கு இல்ல நாங்க வெளியேறலாம் மாட்டோம்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. இது இன்னைக்கு பார்த்தா அவர்களுடைய அதிகாரிகளே சொல்றாங்க, எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க, ஒப்புதல் கொடுக்குறாங்க, இதை நம்பிட்டு நாங்க கத்தார் மற்றும் எஜிப்ட்ல மத்தியஸ்தனம் பேசுறவங்கள்ட்ட நாங்க முடிவை சொல்லிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இவங்க இப்படி மாத்தியும் சொல்றது இது ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய தரப்பிலேயே நெத்தன்யாகு இப்படி பேசுவதை கண்டித்திருக்காங்க. ஆனா ஆய்வாளர்கள்லாம் ஏன் இவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அமெரிக்காவுடைய தேர்தல், அந்த தேர்தலுடைய முடிவு வரணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப் வரும், அதுவரையும் இதை எப்படி எல்லாம் இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சூழ்ச்சியான திட்டங்களை போடுறது, மாத்தி மாத்தி பேசுறது, இதெல்லாம் நெத்தன்யாகு தரப்புல இருந்து செய்து கொண்டிருப்பதாக அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க.